கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம், லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். ஆசீர்வாதியோ என்னேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ என்னேச கர்த்தரே, ஆவியின வரங்களா என்னை நிரப்பும், ஆவியின வரங்களா என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வாக்களித்தீரே, கர்த்தாவே உன் ஜனங்களை தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வாக்களித்தீரே, கர்த்தாவே உன் ஜனங்களை தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தினி வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தினீர் வாக்களித்தீரே. தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஐயா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், கனப்படுத்துகிற ஐயா. உற்ற தண்ணீரே வா, எங்கள் மீது இறங்கி வருவீராக சுவாமி. அப்பா, ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்புவீராக, அலங்கரிப்பீராக ஐயா. மாம்ச சந்தை மரணம் என்று நாங்கள் பார்த்தோமே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரத்தக்கதாய் தெய்வமே உதவி செய்வீராக. ஆராதனை வேலையில் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க இடைப்பட்டீங்களே, தேவ செய்தியில இடைப்படுவீராக ஐயா, இடைப்படுவீராக சுவாமி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. 6 மாதமாய் உதவி, 7ஆம் மாதத்தில் ஐயா நீதானையா. இதுவரை உதவி நீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எப்படி நான் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி தேவ பிள்ளையே, சோர்வோடு வந்த ஐயா ஏசப்பா சொல்றாரு, நான் உன்னை தூக்கி சுமப்பேன். நம்ம நெளிந்து போயிருந்தா, ஒடுங்கி போயிருந்தா நம்ம யாரையும் பார்க்க வர மாட்டோம். ஆனா நம்ம நெளிந்து போயிருக்கோம், ஒடிந்து போயிருக்க, அதனால தூக்கின்னு போக வந்திருக்காரு. இந்த மாதம் உன்னை தூக்கி சுமப்பார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை தேவ பிள்ளையே. ஏன்னா நீ கர்த்தரை நம்பி வந்திருக்கிறாய். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை நம்பி இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறபடியா
அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேவ பிள்ளை, இந்த மாதத்திலே தேவன் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் பலிக்க செய்வாராக, பலிக்க செய்வாராக. எங்கள் ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிற தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளையே, தடைகளை உடைப்பார் தேவன், தடைகளை உடைப்பார். தடைகளை உடைத்து நீ சோர்ந்திருக்கிறேன் அப்படி விட மாட்டார் தேவன். நம் தடைகளை உடைத்து நாம் தள்ளாட விடாதபடிக்கு தூக்கி சுமக்க அவர் ரெடியா இருக்கிறார். தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாதபடிக்கு நிச்சயமாகவே நம்மளுக்கு முடிவு உண்டு. நம்ம நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது தேவ பிள்ளையே. ஏன்னா நம்ம கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தரை நம்புகிறோம். ஒரு மனிதனை நம்பல, மனிதனை நம்புவதை, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொன்ன வார்த்தையை நம்பு. வார்த்தையானவர் நம்ம மத்தியில் இடைப்படுவார். ஆராதனை வேளையில் இடைப்பட்ட தெய்வம் தாமே தேவ செய்தியிலும் இடைப்படுவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்கப்பா, சங்கீதம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 32:8 எடுத்து வாசிங்கப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவ பிள்ளையே, நம் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர் ஒருவர் உண்டு. அவர் போதித்து நடத்தும் பொழுது அந்த ஆலோசனை நம் ஒரு இடத்திலும் விழாதபடிக்கு, ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் எப்படிப்பட்டவர்? ஆலோசனை கர்த்தராய் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதனால தேவன் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய ஆலோசனை கேளு. அவருடைய போதனை கேட்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த சத்திய வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டு ஒவ்வொரு ஊழியக்கார, ஒவ்வொரு சீஷர்களும் தேவ ஆவியினால் அருளப்பட்டு எழுதினவைகள். அதை கேட்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ ஒரு மனித ஆலோசனை கேட்க வரல, கர்த்தருடைய ஆலோசனை கேட்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே. தாவீது கேட்டான், ஆடு மேய்ச்சிந்த தாவீது கேட்டான். அவனை அப்படியே ஆடு மேய்க்க விட்டுல, தேவன் அரசனாய் மாற்றினார். எப்படியா மாத்தினாரு? அந்த போதனை எப்படி தெரியுமா மாத்திச்சு? ஆடு மேய்த்த தாவீதை அரசனாய் மாற்றி எடுத்து அவருடைய ஆலோசனை. தேவ பிள்ளையே, நீ நம்ம யாருடைய ஆலோசனை கேட்கிறோம்? யாருடைய ஆலோசனை கேட்கிறோம்? நினைச்சு பாருங்க. இந்த 6 மாதமாய் கர்த்தர் நம்மளை நிர்மூலம் ஆகாதபடிக்கு காத்தாரு. கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடந்ததுனால ஜீவனோடு வச்சிருக்காரே. தேவ பிள்ளையே, ஒரு சாராத சிறுவன், வாலிப வயதில் அவன் எப்படி ஒரு நாள் அலைந்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய போதனை கேட்டு வளருகிறான். கர்த்தரே என் மேய்ப்பராய் இருந்து நடத்துங்கப்பா, நான் ஒரு இடத்திலே தாழ்ச்சி அடையக்கூடாது என்று வாலிபன் கர்த்தருடைய போதனை கேட்டு நடக்கும் போது அவர் ஆலோசனை தள்ளாதபடிக்கு அவர் போதனையை கேட்க 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 மற்ற யார் மீது கண்ணு போகல. 7 பேர் மேல கண்ணு போகல. 8வதா இளைத்தவனாய் இருக்கிறான், சிறுவனாய் இருக்கிறான், படித்தவன் அல்ல, மேன்மை பெற்றவன் அல்ல, பராக்கிரமசாலி அல்ல. அவனை தேடி கர்த்தருடைய கண் வருது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கண் வருது. அவனோட ஆலோசனை தந்து எந்த இடத்துல வெக்கப்பட்டு நின்னானோ கர்த்தருடைய ஆலோசனை அவனை அரசனாய் மாற்றினது. அவனை மாத்திரமல்ல, கடந்த நாட்களில பார்த்து எடுத்து வாசிங்கப்பா. 1 ராஜாக்கள் எடுங்க. கடந்த நாட்கள்ல என்ன பார்த்து சொல்லுங்க.
தாவீது யாருக்கு ஆலோசனை சொல்றான்? தன் மகனாகிய சாலமோனுக்கு என்ன பண்றான்? ஆலோசனை கொடுக்கிறான். அவன் தேவ மனுஷன். யாரு தாவீது? யாரு? தேவ மனுஷன். அதனால கர்த்தர் அவனுக்கு சொன்ன ஆலோசனை எல்லாம் தெய்வம் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். கர்த்தருடைய கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார் தேவ பிள்ளையே. அது ஒரு நாள் நம்மளை வழி தப்ப விடாது. வழி தப்பி இருந்தாலும் நம்மளை சீர்படுத்தி கொண்டு வருமே தவிர, கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற ஒரு பிள்ளைகளை வழி தப்பி என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஒருவேளை தப்பி போனாங்கன்னா அது கர்த்தருடைய ஆலோசனை இல்லை. அது கர்த்தருடைய ஆலோசனை இல்லை. ஏவாள் கர்த்தருடைய தோட்டத்துல தான் இருந்தா. ஆனா பிசாசு வந்து என்ன பண்ணிடுச்சு, வேற போதனையை கொடுத்து இட்டுன்னு போயிடுச்சு. ஆனா இங்க தாவீது தேவ மனுஷன் ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார் சாலமோனுக்கு. யாரெல்லாம் நீ பக்கத்துல வச்சுக்கணுமோ அவங்களெல்லாம் நீ என்ன பண்ணும், பக்கத்துல வச்சுக்கணும். யாரெல்லாம் நீ வைக்க கூடாது அவங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாதுன்ட்டு 2 வாசிங்கப்பா. 1 ராஜாக்கள் 2 எடுத்து வாசிங்கப்பா. அப்பா நான் கர்த்தருடைய ஆலோசனை கேட்டவன் தான், கர்த்தருடைய போதனையில வளர்ந்தவன் தான். என் மீது கண்ணை வைத்து கர்த்தர் ஆலோசனை சொல்லவர் தான். ஆனா நான் ஸ்ட்ரைட்டா எங்க போக மாட்டேன், எங்க போக மாட்டேன், பரலோகத்துக்கு போக மாட்டேன். எல்லாரும் போகிற வழியை எங்க தான் போவேன். எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நம்ம செய்யற நன்மை ஸ்ட்ரைட்டா எங்க தூக்கின்னு போயிடும், பரலோகத்துக்கு இல்லை. நாம் நன்மை செய்தால் தேவன் நன்மைக்கேற்ற கிரியைகளை என்ன பண்ண நம்மளுக்கு கொடுப்பாரு. தீமை செய்தால் அதுக்கேற்ற பலன் என்ன கொடுப்பாரு, நிச்சயமா கொடுப்பாரு. ஏன்னா அவர் நம் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறபடினால தாவீது சொல்றான், நான் எந்த வழியா போறேன், பூலோகத்தார் யாவரும் போகிற வழியை போகிறேன். நீ திடன் கொண்டு எப்படியாரு புருஷனா இவ்வளவு நாள் நான் இருந்து உன்னை நடத்திட்டேன், இனிமே நான் என்ன பண்ண போறேன், உன்னை விட்டு போக போறேன். நீ சின்ன பிள்ளை போல என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது. அப்பா அம்மா அண்ணன் தம்பி புருஷன் கணவன் பிள்ளைகள் நம்மளை விட்டுட்டு போனா என்ன பண்ணுவோம், உடனே என்ன பண்ணுவோம், சந்தோஷப்பட்டு களியா கூறுவோம். நம்மள போல ஒப்பாரி அது பெண்கள் ஒப்பாரி வைக்கிறவங்க யாராவது ஒண்ணு நம்மள சொல்லிட்டா என்ன பண்ண நம்ம இருதயம் தாங்காது. ஆனா சொல்ற நீ திடன் கொண்டு புருஷன் அழுது பார்த்திருக்கீங்களா? யாராவது புருஷன் அழுது பார்த்திருக்கீங்களா? தண்ணி போட்டா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அழுவாங்க. ஒருவேளை நம்ம யாராவது ரொம்ப இறக்க குணமா இருந்தா, நான் பார்த்ததுல 100க்கு 10 ஆம்பளை அழுவாங்க. மிச்ச ஆம்பளை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கல்லு மனசு உனக்கெல்லாம் கண்ணுல இருந்து என்ன வராது, கண்ணீரே வராதுன்ற. அவர் சொல்ல, நான் போக போறேன், நீ என்ன பண்ணக்கூடாது, சின்ன பிள்ளை போல அழக்கூடாது, நீ திடன் கொண்டு எப்படியாரு புருஷனா இருந்து தாவீது சாலமோனுக்கு ஆலோசனை கொடுக்கிற. வாசிங்கப்பா. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் கர்த்தர் தாவீதை கொண்டு சொன்ன ஆலோசனையை, அதே ஆலோசனை யாருக்கு கொடுக்கிறாரு, தன் மகனாகிய சாலமோனுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சொல்வார், நான் உனக்கு போதித்திருக்கிறேன், உன் மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லி இருக்கேன் தாவீதே, நீ எங்க போனாலும் எப்படியா நடக்கணும், புத்திமானாய் நடந்து கொள். அந்த ஆலோசனை தன் மகன் மீது போடுகிறான். நீ எங்கே போனாலும், நீ எங்கே போனாலும், சாரி ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்கப்பா. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருப்பதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக்கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவது
தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. எங்க போனாலும் கர்த்தரோடு இருங்க, எங்க போனாலும் புத்திமானாய் நடந்து கொள்ளுங்க. ஏன்னா சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான், வகை தேடி கொண்டிருக்கிறான். தாவீதுக்கு சொல்லியிருக்கான், முழு இருதயத்தோடு உன் பிள்ளைங்களை தேட சொல், முழு ஆத்மாவோடு தேட சொல். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேடும்போது இஸ்ரவேலின் சிங்காசனத்தை தேவன் என்ன பண்ணுவாராம், வீற்றிருக்கத்தக்கதாய் சாலமோனை ஏற்படுத்தினது போல நம்மளையும் ஏற்படுத்துவார் தேவன், நம்மளை ஏற்படுத்துவார். தேவ பிள்ளையே, மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள தங்கள் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவல் என்ன பண்ணும், காப்பாயாக. வாலிபத்திலே தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வாலிப மகனாகிய சாலமோனுக்கு சொல்றான். தேவ பிள்ளையே, உன் வாலிபத்தை காத்துக்கொள், நீ கர்த்தருக்குள்ள வளர வளர. தேவ பிள்ளையே, மகனே மகளே, உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் அவருடைய வழிகளில் எல்லாம் நீ என்ன பண்ணு, கவனமாய் காப்பாயாக. அதற்காக தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு. அதற்காக தான் என் சொத்தை பார்க்கிறேன், என் பிள்ளைகளை பார்க்கிறேன், எல்லாரையும் பார்க்கணும். உலகத்துல வாழும் போது அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா கர்த்தருக்குள்ள வரும் பொழுது அவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணோம், சாட்சியாய் காத்து கொள்ளணும். அதற்காக தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்க. 6ல இருந்து வாசிங்கப்பா. ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவன் நரை மயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. தாவீது எவ்வளோ இரக்கம் பெற்றிருப்பாரு கர்த்தரிடத்துல. ஆனா ஒருத்தனை சொல்றாரு, அவன் நரை மயிறு பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. எவ்வளவு இரக்கம் பெற்றிருப்பா. நம்ம கூட சொல்லுவோம்ல, இவங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, இவங்கெல்லாம் மன்னிக்காத என்ன பண்றாங்க சிலர்லாம் இருக்கிறாங்க. தாவீது மன்னிக்கல. இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது, கர்த்தருடைய மகன், இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போ அவர்கள் அவனுக்கு எவ்வளவு பொல்லாங்கு செஞ்சிருப்பாங்க. அவன் நரை மயிறு பாதாளத்தில் இறங்கும் வரைக்கும் அவனை நீ என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாதுன்ட்டு தன் மகனாகிய சாலமோனுக்கு சொல்லிட்டு போகிறான். தேவ பிள்ளையை, இது எச்சரிப்பின் சத்தம். அவன் எவ்வளோ இருதயத்தில் கர்த்தருடைய அநேக இரக்கம் பெற்றவன், மன்னிப்பு பெற்றவன், தயவு பெற்றவன். அவன் அவர்களை மன்னித்து இருந்தால் என்ன பண்ணிருக்கலாம், மன்னிச்சிருக்கலாம். அவனே அநேக தரம் என்ன பண்ணிருப்பான், அவனுங்களை தண்டிச்சு இருப்பான். ஆனா அவன் பிள்ளை கிட்ட சொல்லிட்டு போறான், இவன்களை என்ன பண்ணாத, கிட்ட சேர்க்காத. அவனுங்க நரை மயிறு என்ன பண்றான், பாதாளத்தில் இறங்க வரைக்கும் வெட்டாதிரு. தயவு செய்வாயாக. எவனுக்கு தயவு செய்யணும்ட்டு அதையும் என்ன பண்றான் சொல்லிட்டு போறான். வாசிங்கப்பா. அவர்கள் உன் பந்தியில எப்படியா இருக்கணும், சாப்பிடுறதோட இருப்பாராக. நம்ம பிள்ளைகள் எல்லாம் நினைப்போம் தெரியுமா, நம்ம சாப்பிடும் போது எங்கேயா போயிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, வெளியே போயிட்டு இருப்பாங்க. நம்ம சாப்பிடும் போது என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல யாராவது ஒரு ஆள் இல்லைன்னு நினைப்போமா, நினைக்க மாட்டோமா, நினைப்போல. அதே போல சாலமோன் கிட்ட சொல்லிட்டு போறான், அவனுக்கு தயை செய்வாயாக. அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகளுடன் இருப்பாராக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் தேவ பிள்ளையே ஆதரித்து ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம மறக்க கூடாது. இன்னைக்கு நம்மளை திட்டினவங்களாம் நினைக்கிறோம், நம்மள என்ன பண்றோம், தள்ளினவங்களெல்லாம் நினைக்கிறோம், நம்மள முறைச்சவங்களெல்லாம் நினைக்கிறோம். ஆனா ஆதரிச்சவங்களை என்ன பண்ண மாட்டோம், நம்ம நினைக்க மாட்டோம். கர்த்தர் சொல்றார், தாவீது சொல்றார், அவன் உனக்கு முன்பாக என்ன பண்ண, அப்சலோம் யார்தான், தாவீதின் மகன். தாவீது அவன்
அவனுக்கு அவன் உயிரோடு இருக்கும்போது எப்படி அதோனியா சிங்காசனத்திற்கு ஆசைப்பட்டானோ அதே போல அப்சலோமும் என்ன பண்றான், தன் தகப்பன் இருக்கும் போது ராஜ்ய பாரத்தை எப்படியாவது ஏமாற்றி வாங்கி கொள்ளணும்னு தாவீதுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை எழுப்புறான். தாவீதும் அவனுக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு, அவனுக்கு எல்லாமே உண்டு, அவன் பெற்ற பிள்ளை தானே, அவன் ஒரு நிமிஷம், அவன் யுத்த புருஷன், அவன் கையில எல்லாம் ரத்தக்கரை இருக்கு, அநேகரை கொன்று போட்டவன். ஆனா தன் மகனாச்சேன்ட்டு என்ன பண்றான், விலகி ஓடுகிறான். ஓடுகிறவனை தேவன் விடவில்லை. மகனா இருந்தாலும் என்ன பண்ண மாட்டா தேவன். தாவீதுக்கு விரோதமாய் எழும்பும் போது தன் மகனையே பட்சித்து போட்டான். தேவ பிள்ளையே, அவன் மரித்த போது தாவீது துக்கித்து அழுகிறான். அவன் துரத்தனவன் தான், அவனுக்கு விரோதமா எழும்பினவன் தான். ஆனா அப்சலோம் மரிக்கும் பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கதறி அழுகிறான். என் மகனே அப்சலோமே, கதறி அழுத போது தேவன் அவன் சத்தத்தை கேட்டு அவன் ஸ்தானத்திலே மறுபடியும் நிற்க வைத்தார். அதே போல இங்க சாலமோனிடத்துல சொல்லிட்டு போகிறான், உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போன. எப்படிப்பா தைரியமா ஓடி போயிருப்பான், பயந்து ஓடி போறான். பயந்து ஓடி போகும்போது ஆதரிச்சாங்க பாத்தீங்களா, உதவி செஞ்சாங்க பாத்தீங்களா. தேவ பிள்ளையே, ஆதரவா இருப்பவர்களை ஒரு நாளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. அது தேவனுக்கு அநியாயமாய் தோன்றுகிறபடியா தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு நியாயத்தை சொல்லிவிட்டு போகிறான். அவர்கள் எப்போது உன் பந்தியில் என்ன பண்ணும் இருக்கணும். நம்மள முறைச்சவங்களை, துரத்தி விட்டவங்களை, வேணான்னவங்களெல்லாம் நம்ம இறுதி என்ன பண்ணுது, நினைக்குது, நினைச்சு அப்படியே குமிரி அழுவுது. ஆனா ஆதரிச்சவங்களை நம்ம என்ன பண்றோம், மறந்து போயிடும். தேவ பிள்ளையே, அது கர்த்தருக்கு நியாயம் அல்ல. உதவி செய்த ஒருவரையும் நம்ம மறக்க கூடாதுன்ட்டு தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு சொல்லிட்டு போறான். ஏன்னா கர்த்தருடைய தயவை பெற்றவன், கர்த்தருடைய உதவியை பெற்றவன், கர்த்தருடைய ஆதரவை பெற்றவன், அது ஒரு தேவ பிள்ளையால மாத்திரம்தான் முடியும். அதை தாவீதுக்கு சொல்லிவிட்டு போகிறான். வாசிங்கப்பா. மேலும் என்னிடத்தில் இருக்கிறான். தூஷணமா பேசுறவங்களெல்லாம் நம்ம என்ன பண்றோம், நினைக்கிறோம். நினைக்க சொல்றான் தாவீது, நினைச்சுக்கோ. இவங்களெல்லாம் நல்லவங்களை என்ன பண்ணாது, கிட்ட சேர்த்துக்காத. யார பந்தியில உட்கார வைக்கணும், யார எங்கெங்க உட்கார வைக்கணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம யார் வந்தாலும் என்ன பண்ணணும், மன்னிச்சுட்டு என்ன பண்ணும். ஆனா தாவீதும் கர்த்தருடைய மகன் தான். தன் இருதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தருடைய மேன்மையை பார்த்தவன், உயர்வை பார்த்தவன். தன் மகனாகிய அவங்க கிட்ட இருந்தா பரவாயில்ல, தன் மகனாகிய சாலமோன் கிட்ட சொல்லிட்டு போறான், எப்பா இவனுங்களெல்லாம் சேர்க்காத, இவங்களெல்லாம் ஆதரிச்சுக்கோ. இவங்கெல்லாம் பேசணுவங்களை கூட விடல. அவன் தன் மகனாகிய சாலமோன் கிட்ட சொல்லிட்டு போறான். கர்த்தர் மன்னிச்சாரா? சீஷர்களை ஒருத்த மன்னிக்கவே இல்லை. யார மன்னிக்கல சொல்லுங்க? அவன் மன்னிப்பு கேட்கல. மன்னிப்பு கேட்டாதானே மன்னிக்கப்படும். யார மன்னிக்கல? யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணல, அவரு மன்னிக்கல. ஏன்னா அவன் மன்னிப்பு கேட்கல. அதனால கூடவே இருந்தவன் தான் தேவ மன்னிப்பு பெறாதபடியினால் நாண்டு கொண்டு செத்து போனான். அவர் இரக்கமுள்ளவர் தான், அவர் தயவுள்ளவர் தான். ஆனா அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். தேவ பிள்ளை, நம்ம ஒரு பக்கத்தை பார்த்துட்டு நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க, நம்மள எது பண்ணாலும் நம்ம என்ன பண்ண, மன்னிச்சுட்டு போயினே. அப்படின்னா தாவீது மன்னிச்சிருக்கணும். தாவீது மன்னிச்சு தன் பிள்ளைக்கு சாலமோனுக்கு அந்த மன்னிப்பு என்ன பண்ணி கொடுக்கணும், சொல்லி இருக்கணும். தூஷணமாய் பேசினவங்கள கூட விடாதடான்றான். அவனுங்கள கிட்ட சேர்க்காத. அவனுங்க என்ன பண்ணாங்க, நம்ம சொல்லுவோம்ல, எதிரிகளை கூட என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், எதிரிகளை. யாரு இவங்களா? யாருங்க? துரோகிகள் என்ன பண்ணக்கூடாது, மன்னிக்க கூடாது. அதுதான் சாலமோன் விதைச்சிட்டு போறான். சாலமோன் விதைச்சிட்டு போறான்.
எதிரி கூட வந்து ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுவான், 2 திட்டு திட்டிட்டு 2 அடி அடிச்சுட்டு போயிடுவான். ஆனா துரோகி இவன் யாரு, கூடவே இருந்து என்ன பண்ணிட்டான், குழி பறிச்சிட்டான். யார் அவன், யூதாஸ் காரியத்து. ஆண்டவர் கூடவே இருந்து என்ன பண்ணிட்டான், ஆண்டவருக்கு குழி பறிச்சிட்டான். அவனுடைய காரியங்கள் அவருக்கு மிகவும் வேதனையா இருந்தபடினாலே அவன் மன்னிப்பும் கேட்கல, அவர் மன்னிப்பும் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் ஒன்று இருக்கு. நான் ரொம்ப சின்ன பொண்ணு. ஒரு உலகப்பிரமாண காரியத்தில் இருக்கும்போது ஒருத்தர் ரொம்ப நல்லா இருந்தவர், கூட இருந்தவர்ல அவள் என்ன பண்ணிட்டாங்க, வெட்டி கொன்னுட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அது எங்க அம்மா இதுல நடந்திருக்கும். நான் வளரும்போது அவன் மகன் எழுந்து யாரெல்லாம் அவங்க அப்பாவை என்ன பண்ணாங்க, கூட இருந்தே பழி வாங்கினாங்களோ, அவன் மகன் எழுந்து அவர்களை பழி வாங்கும்படி தேவன் நிற்க வைத்தார். இன்னைக்கு நம்ம சாதாரணமா விதைச்சிட்டு போயிடுறோம் எல்லாத்தையும். ஆனா பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கிங்க, அவர்கள் யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. அவங்க யாரையும் என்ன பண்ணக்கூடாது, திட்டுனவனை கூட விடாதடா, நீ என்ன பண்ண, எதிரிய மன்னிச்சிடு, துரோகி என்ன பண்ணக்கூடாது, நீ மன்னிக்காத. துரோகி யூதாஸ் காரியத் துரோகியாய் மாறி போனான். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தாயே என்று என்ன பண்ணிட்டான், அவனுக்கு நாண்டு கொண்டு மாண்டு போயிட்டான். தூஷணமா தானே பேசினாங்க. தாவீதை மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல, அவன் இருக்கும் போதே தண்டனையை கொடுத்துட்டு இருப்பான் தாவீது. ஆனா தன் பிள்ளைக்கு சொல்லிட்டு போகிறான், அப்பா இவன் எதிரி இல்லப்பா, இவன் துரோகி, இவனுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, மன்னிப்பு கொடுக்க கூடாது. ஏன்னா அவன் தூஷணமாய் பேசினவன். அவன் என்ன பேசினா உன்னைய நாளைக்கு என்ன பண்ணுவான், எழும்பி பேசுவான். யார் ராஜ்ய பாரத்தை கெடுக்க வந்தான், நாளைக்கு உன்னுடைய ராஜ்ய பாரத்தை கெடுக்க வருவான். அவன் நரை வயது பாதாளத்தில் இறங்குற வரைக்கும் ஒட்டாதே அப்படின்ட்டு தீர்மானமாய் சொல்லிட்டு போகிறான். தேவ பிள்ளையே, தீர்மானமாய் சொல்லிட்டு போகிறதை சாலமோன் செவி கொடுத்து கேட்கிறான். வாசிங்கப்பா. கொடிய தூஷணமாய் தூஷித்தான், ஆனாலும் எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் பேரில் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்து, ஆகிலும் நீ அவனை குற்றமிட்டவன் என்று நான் மன்னிச்சுட்டேன். ஏன்னா கர்த்தர் பேர்ல ஆணையிட்டு இருக்க, பட்டயம் உன் மேல படுவதில்லைன்ட்டு யார் பேர்ல போட்டிருக்கேன், நான் எதுவும் செய்ய மாட்டேப்பா, இசப்பா நீங்க பாத்துக்கங்கன்ட்டு சொல்லிட்டேன். அதனால அவங்கள நீ நல்லவங்கன்னு நினைக்காத. வாசிங்கப்பா. நீ புத்திமான், அவன் நரை மயிர் ரத்தத்துடன் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவா என்றான். தீர்த்து சொல்லிட்டு போல ரகசியத்தை என்ன பண்ணிட்டான், அவனுக்கு நான் மன்னிப்பு கொடுத்துட்டேன், நீ அவனுக்கு என்ன செய்யணுமோ நீ அவன் என்ன பண்ணாத செஞ்சுட்டேன்ட்டு. வாசிங்கப்பா. பின்பு தாவீது தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து தாவீது நகரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம், எப்ரோனில் 7 வருஷமும் அரசாண்டான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்ய பாரம் இப்ப என்னவாயிடுச்சு, மிகவும் சிறப்பட்டுச்சு. எல்லாரையும் சொல்லிட்டான், வெளியே இருந்தவங்களை எல்லாம் சொல்லிட்டான் தாவீது. இப்போ ஒரு சம்பவம் நடக்க போகுது. வாசிங்கப்பா. ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா, ஸ்ரீகளே கவனமாய் வாசிங்க. ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா சாலமோனின் தாயாகிய பத்சபாளிடத்தில் வந்தான். நீ சமாதானமாய் வருகிறாயா என்று அவள் கேட்டதற்கு, அம்மா துரோகி எப்படி சொல்வான், இல்ல உன்னை கத்தி எதிரி சொல்லுவான், உன்னை குத்ததான் வந்திருக்கேன்,
என்ன பண்ணும்? எதிரி உன்னை திட்டதான் துரோகி சொல்லுவானா? சொல்லுவானாப்பா? சொல்லுவாங்களா? யூதாஸ்காரி சொன்னாரா, நான் உன்னை கொல்ல தான் வந்திருக்கேன், 30 வெள்ளி காசு உன்னை வித்துட்டேன்னு சொன்னாரா? கூட இருந்து என்ன பண்ணிட்டார்? வேலைகளை பண்ணிட்டார். அதுவும் நீ வருகிறார், தாய் அல்லவா, பெண்களுக்கு ரொம்ப என்ன உண்டு? இரக்க குணம் உண்டு இல்ல? தேவன் தாவீதுக்கு சொல்வது போல, சாலமோனுக்கு சொல்வது போல எனக்கும் தேவன் ஆலோசனை தருகிறார். சில ஜனங்களை எல்லாம் என்னிடத்தில் சேர்க்காதபடிக்கு ஆவியானவர் என் மீது கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, பட்சபாலை கவரும்படி, பட்சபாலை அவன் பக்கம் வசம் பண்ணும்படி அதோனியா வருகிறான். வாசிங்கப்பா. பின்பு அவன், உம்மோடு பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்று என்றான். அதற்கு அவள், சொல் என்றான். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதா இருந்ததும் என்றும் நான் அரசாளுவதற்கு இஸ்ரவேல் எல்லோரும் என் மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்ய பாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. இது கர்த்தரால் ஆயிற்று என்று அதோனியாக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன பண்றாரு? இதெல்லாம் எனக்கு தான் வர வேண்டியது. இந்த கனம், இந்த மதிப்பு, இந்த எல்லா காரியமே யாருக்கு தான் வர வேண்டியது? எனக்கு தான் வர வேண்டியது. ஆனாலும் இது யாருக்கு போயிடுச்சு? என் சகோதரனுக்கு போயிடுச்சு. இது யாரால ஆயிடுச்சு? கர்த்தரால ஆயிடுச்சுன்ட்டு யார்கிட்ட நைஸா பேச வராரு? ஒரு நாள் கொன்று போடத்தக்கதாய் வந்தவன், கொன்று போடத்தக்கதாய் ஆலோசனை பண்ணினவன், இன்னைக்கு நைஸா என்ன பண்றாரு? அம்மா கிட்ட பேசுறார். நைஸா வந்து பேசுறாரு அம்மா கிட்ட. அம்மாவை என்ன பண்ணும்? நான் பெத்தாதான் பிள்ளையா, மற்றதெல்லாம் தொல்லையான்ட்டு. தொல்லைதான். ஆவிக்குரிய பிள்ளைகள் மட்டும்தான் பிள்ளைகள். அது எந்த பிள்ளைகளா இருந்தாலும் மற்றதெல்லாம் என்னதான்? தொல்லைதான். வாசிங்கப்பா. இப்பொழுது நான் எல்லாத்தையும் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாரு? மன்றாட்ட வைக்கிறேன், ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். நான் ஒண்ணு கேட்க போறேன் உங்ககிட்ட. கேளு. வாசிங்கப்பா. இப்பொழுதும் நான் உம்மிடத்தில் ஒரு மன்றாட்டை கேட்கிறேன், அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்றால் அவள் சொல் என்றால். அப்பொழுது அவள், ராஜாவாகிய சாலமோன். அவருக்கு தெரிஞ்சிச்சு. யார் சொல்ல? யார் கேட்பா? கணவன் சொன்னா மனைவி கேட்பாங்க, அம்மா சொன்னா இப்ப கேக்குறது இல்ல. அப்போ சாலமோன் என்ன பண்ணாரு? அம்மா சொல்ல கேட்டதுனால தான் ராஜ்யபாரம் கிடைச்சது இல்ல? ராஜ்யபாரம் கிடைச்சதுனால தான் இன்னைக்கு என்ன பண்ற? ராஜாவா, சாலமோன் ராஜாவா அமர்ந்து இருக்கிறாரு. அதனால அதோனியாக்கு தெரிஞ்சிச்சு யாரை வச்சு உள்ள போலான்னு. யாருக்கு தெரிஞ்சிச்சு? எச்சரிக்கையா இருங்க ஸ்திரீகளே, எச்சரிக்கையா இருங்க. தேவையில்லாத சத்தத்திற்கு செவி கொடுத்து நின்றீங்கள் என்றால் ஏதேன் தோட்டத்தை சத்துரு கலைச்சது போல உங்களிடத்தில் தேவையில்லாத காரியங்கள், ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற தேவ பிள்ளையே, அதோனியாவை போல வராதபடிக்கு. ஏன்னா ஆண்கள் எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, காதுல வாங்கினாலும் மனசுல என்ன பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா பெண்கள் இருக்கிறாங்க பத்தியா? பெண்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு விஷயத்த 10 கோணையில யோசிப்போம். அவனுக்கு நல்லா தெரிஞ்சு சாலமோன் கிட்ட போனா நம்மள ஏக்மா துக்குடாவா ஆக்கிடுவா. அதனால நம்ம எங்க தான் போனோம்? அம்மா கிட்ட தான் போனோம் அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. வாசிங்கப்பா. அப்பொழுது அவன், ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை. சூனம் ஊரானாகிய அபிஷாக்கு எனக்கு விவாகம் பண்ணி கொடுக்க அவரோட பேசும்படிக்கு வேண்டுகிறேன் என்றான்.
அதற்கு பட்சபால் நல்லது. நான் உனக்காக ராஜாவினிடத்தில் என்ன பண்ணுவேன், பேசுவேன் என்றா. இருக்கிற துரோகிகளை என்ன பண்ணிட்டாரு, எதிரிகள் எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டாரு. சாரி, எதிரிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, யார் காமிச்சு கொடுத்தது, தாவீது என்ன பண்ணிட்டாரு, சாலமோனுக்கு காமிச்சு. இப்ப துரோகி வரான். துரோகி வந்து என்ன பண்ண போறான், அம்மா வச்சு காரியத்தை என்ன பண்ண போறான், சாதிக்கலான்ட்டு உள்ள வரான். யாரை வச்சு, அம்மாக்களே ஸ்திரீகளே உஷாரா இருங்க. என்ன பண்ணா வரா, பட்சபால வச்சு. எதை வச்சு பேச வராரு, ஸ்ட்ரெயிட்டா ராட்சிய பாரத்தை கேட்க வரல அவரு. எனக்கு என்ன பண்ணணும், கல்யாணம் நீங்க பண்ணி வைக்கணும். அது யார்கிட்ட தான் கேட்கணும், போயிட்டு நீ அண்ணன்டா, நீ கல்யாணம் பண்ணா பண்ணின்னு போ. உன் தம்பி உன்னை என்ன பண்ண போறான், நீ என்ன பண்ற, நைஸா வந்து யார்கிட்ட கேட்கிற, பட்சபால் இடத்துல கேட்கிற. அதற்கு பட்சபால் நல்லது. நான் உனக்காக ராஜாவினிடத்தில் என்ன பண்ணுவேன். துரோகிங்கெல்லாம் எப்படி வருவாங்க சொல்லு, ஃபங்க்ஷன் கார்டை தூக்கின்னு. துரோகிங்க எப்படி வருவாங்க சொல்லுங்க, நல்லது கெட்டது என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு சாக்கு வச்சுக்கணும் உள்ள வருவாங்க. எதிரிங்க அப்படி வர மாட்டாங்க. அவன் எதிர்க்கு என்ன பண்ணிடுவான், திட்டிட்டு போயிடுவான். துரோகி எதையாவது ஒரு காரணம் வச்சு நம்ம கிட்ட என்ன பண்ணுவான், வந்து ராட்சிய பாரத்தை அசைக்க பார்ப்பான். தேவ பிள்ளையே, அவன் துரோகி என்று யாருக்கு தெரியல, பட்சபாலுக்கு தெரியல. ஆனா தாவீதின் ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு தாவீது வளர்ந்தபடியினால், தாவீது ஆலோசனை சாலமோன் கேட்டபடியினால், அடுத்த வாரம் நான் காமிச்சு கொடுக்குறேன் பாருங்க. அவன் எதிரியா துரோகியான் சாலமோன் கண்டுபிடிச்சிட்டான். கர்த்தருடைய ஞானம் இல்லைன்னா தேவ பிள்ளையே, உங்ககிட்ட வரவே எதிரியா துரோகியா நம்மளுக்கு தெரியாது. தாவீது எதிரிகள் எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டான். இவெல்லாம் எதிரி, இவெல்லாம் எதிரி, இவெல்லாம் எதிரின்னு. துரோகி வருகிறான், சகோதர வேஷத்துல வருகிறான் துரோகி. என்ன கார்டு எடுத்துன்னு வர்றாரு, கல்யாண அழைப்பு என்ன பண்றாரு, எடுத்துட்டு வராரு. எல்லோரும் கண்களை மூடி, அப்பா ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே, எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் ஐயா, எங்களுக்கு போதித்து நடத்துவீராக, போதித்து நடத்துவீராக ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே, எங்களுக்கு ஆதரவா இருந்தவர்களை, உதவி செய்தவர்களை நாங்கள் ஒரு நாள் மறவாதபடிக்கு அப்பா, எங்கள் துரோகிகளையும் எங்களை எதிரிகளையும் ஆண்டவரே, ஊனையும் கணுக்கையும் வெவ்வேறாய் பிரிக்கும்படிக்கு, கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடக்கும்படிக்கு தேவன் எங்களை நடத்துவீராக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆலோசனை கேட்ட நான் ஸ்திரீகளே, வரவர்கள் எதிரியா துரோகியா என்று பார்க்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியான நம்மளுக்கு உதவி செய்வாராக, உதவி செய்வீராக அப்பா, எங்களுக்கு உதவி செய்வீராக ஐயா. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற பரிசுத்த ஆலோசனை கேட்டு நடக்கத்தக்கதாய் தேவன் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ஐயா. எல்லா இடத்திலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல வாழ, உம்மை போல பேச, உம்மை போல பார்க்க, உம்மை போல நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். அன்பின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.